Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா liquid composite molding. liquid composite molding. இப்போ நம்ம அதோட பிரின்சிபலை பிரீஃபா பார்ப்போம். Liquid composite molding is the process of producing composite components within a mechanically clamped rigid molds. Liquid composite molding processல ரெண்டு mold யூஸ் பண்ணி composite product செய்வாங்க. Next, the principle behind composite manufacture is the mixing of the fiber within resin and catalyst mixture. Then it's solidifying using heat and pressure into a desired shape. இதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா ஃபைபர் ப்ரீஃபார்மை மவுல்குள்ள வச்சு அது கூட ரெசின் அண்ட் கேட்டலிஸ்ட் மிக்சரை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மவுல்டை ஹீட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து நமக்கு தேவையான ஷேப்புக்கு மாத்துவாங்க. நெக்ஸ்ட், மெட்டீரியல்ஸ் ஆப்ஷன். லிக்விட் காம்போசிட் மவுல்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸை இப்போ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ரெசின். என்னென்ன ரெசின்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஈபாக்சி, பாலியஸ்டர், வினைல் எஸ்டர், ஃபினாலிக்ஸ் அண்ட் பிஸ்மெலமைட்ஸ். நெக்ஸ்ட், ஃபைபர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா துணி மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட், கோர்ஸ். இதுல அதிகமா கோர்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், ஒர்க்கிங். லிக்விட் காம்போசிட் மோல்டிங்கை மொத்தமா 5 ஸ்டெப்ஸ்ல செய்யலாம். அது என்னென்னு ஒன் பை ஒன்னா கீழே பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட், ப்ரீஃபார்மிங். செகண்ட், மவுல்டிங். தேர்ட், ரெசின் இன்ஃபியூஷன். ஃபோர்த், கியூரிங். ஃபிஃப்த், demoulding. இப்போ நம்ம preforming பத்தி பிரீஃபா பார்ப்போம். During this step, dry fibers are packed into a preform having the configuration of the part. Preforming stepல ஃபைபர் மெட்டீரியல்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடுக்கி மவுல்டுக்கு தேவையான ஷேப்லயும் திக்னஸ்லயும் கட் பண்ணுவாங்க. The starting materials can be tows, random mats or woven fabric. ப்ரீஃபார்மிங்ல யூஸ் பண்ற ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓவன் ஃபேப்ரிக், மேட், ட்ரவுசா தான் இருக்கும். அதாவது துணி மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீல்ஸ், அதாவது நூல்கண்டு மாதிரியான ஃபைபர்ஸை இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. The finished preform is usually oven or compression mold together. Small amount of adhesive or small diameter stitches are usually used to hold the preform in shape. தேவையான ஷேப்புக்கு கட் பண்ண ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸை ஒரு கம்ப்ரெஷன் மவுல்ல வச்சு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அடிசிவை ஸ்ப்ரே பண்ணியும் இல்லனா எல்லா ஃபேப்ரிக்கையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணியும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா ப்ரீஃபார்ம் அதோட ஷேப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட், மவுல்டிங். After the preform is made, it is placed inside a mold for further processing. நம்ம மவுல் ஷேப்புக்கு கட் பண்ண ப்ரீஃபார்மை கொண்டு போய் மவுல்குள்ள வைப்பாங்க அடுத்த ப்ராசஸ்க்காக. Usually, the mold has two halves. Both of these can be made out of stiff materials. The surface of the final part depends on the quality of the surface of the mold. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசஸ்ல எல்லாம் ஒரே மவுல்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல ரெண்டு மவுல்டு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு மவுல்டையும் நல்லா ஸ்டிஃபான மெட்டீரியல்ஸ்ல செஞ்சிருப்பாங்க. நம்ம மவுல்டோட சர்ஃபேஸை பொறுத்து தான் நம்ம ஃபினிஷ் ப்ராடக்டோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கும். Also, the mold have to withstand high pressure applied on it because of the resin to penetrate into small interstices between the fibers. நம்ம யூஸ் பண்ற மவுல்ட் ஹை பிரஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா ரெசினை இன்ஜெக்டர் மூலமா ஹை பிரஷர்ல மவுல்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போதான் ரெசின் ஃபேப்ரிக் உள்ள நல்லா பெனிட்ரேட் ஆகி எல்லா இடத்துலயும் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட், ரெசின் இன்ஃபியூஷன். After the preform is placed inside the mold and the two halves of the mold are closed, resin is infused into the mold. Preform மவுல்குள்ள வச்சதும் ரெண்டு மவுல்டையும் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ரெசினை மவுல்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. The objective of the infusion is to wet the fibers and to fill up any cavity within the preform. இந்த ரெசின் இன்ஃபியூஷனோட முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்ம இன்ஜெக்ட் பண்ற ரெசின் ப்ரீஃபார்ம்ல இருக்க மூல முடுக்குன்னு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி ஃபில் பண்ணணும். The infusion can be in the form of injection where high pressure of 10 megapascal is used. It can also be simply suction created by vacuum. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெசினை இன்ஜெக்டர் மூலமா ஹை பிரஷர்ல அதாவது 10 மெகாபாஸ்கல்ல மவுல்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மவுல்டுக்கு ஒரு பக்கம் ரெசினை வச்சுட்டு அதுக்கு அடுத்த பக்கம் வேக்யூம் கிரியேட் பண்ணா ரெசின் மவுல்குள்ள ஃபில் ஆகி ப்ரீஃபார்மை வெட் பண்ணும்.
The duration time for the infusion of resin depends on the size of the part and on the reactivity of the resin system. எவ்வளோ நேரம் ரெசின் நம்ம மவுல்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும்னா மவுல்டோட சைஸை பொறுத்தும் ரெசினோட ரியாக்ஷனை பொறுத்தும் அமையும். Next, curing. After the resin has been infused completely into the cavity of the fiber preform, curing takes place. ரெசினை ஃபுல்லா மவுல்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி ப்ரீஃபார்மை வெட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்டை கியூர் பண்ணுவாங்க, அதாவது உலர வைப்பாங்க. நார்மலி the resin already contains curing agent and catalyst for curing. ரெசினோட நம்ம ஏற்கனவே curing agent and catalyst மிக்ஸ் பண்ணி இருப்போம் curing-ஐ ஃபாஸ்ட் பண்றதுக்கு. It is important that the resin does not gel during the infusion process. If the resin gel before the preform is infused, short shots are obtained. நம்ம கியூரிங் ஏஜென்ட்டை மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று நினைவில் வச்சுக்கணும், ரெசின் இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அது ஜெல் ஆகக்கூடாது. அப்படி ஜெல் ஆகிடுச்சுன்னா அதனால மவுல்டுக்குள்ள ஃப்ளோ ஆகி ப்ரீஃபார்மை ஃபுல்லா வெட் பண்ண முடியாது. கியூரிங் கேன் பி ஆக்சிலரேட்டட் பை ஹீட்டிங். கியூரிங் டைமை குறைக்கிறதுக்கு மோல்டிங்கை லைட்டா ஹீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டிமோல்டிங். The part is demolded and removed from the mold and the process is repeated. நம்மளோட மவுல்ட் நல்லா கியூர் ஆன உடனே நம்ம மவுல்டை ஓபன் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை உள்ள இருந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Next, advantages. High fiber volume laminates can be obtained with a very low void content. ரெசினை நம்ம இன்ஜெக்ட் பண்றதுனால அது ஃபுல்லா ப்ரீஃபார்மை வெட் பண்ணும், அதனால ரொம்ப கம்மியான வாய்ட்ஸ் தான் ஃபினிஷ் ப்ராடக்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட், குட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் டியூ டு என்க்ளோஷர் ஆஃப் த ரெசின். நம்ம முன்னாடி பார்த்த எல்லா ப்ராசஸ்லயுமே ரெசின் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டேங்க்ல தான் இருக்கும். ஆனா இதுல நம்ம ஒரு க்ளோஸ் மவுல்ல யூஸ் பண்றதுனால அது வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பிளஸ் வந்து யாருக்கும் எந்த வகையான ஹெல்த் இஷ்யூஸும் உண்டு பண்ணாது. நெக்ஸ்ட், பாசிபிள் லேபர் ரிடக்ஷன்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு அதிகமான லேபர்ஸ் தேவை கிடையாது. நெக்ஸ்ட், போத் சைட் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஹேவ் அ மவுல்டட் சர்ஃபேஸ். இங்க நம்ம ரெண்டு மவுல்டு யூஸ் பண்றதுனால ப்ராடக்ட்டோட ரெண்டு சர்ஃபேஸும் ஸ்மூத்தா இருக்கும். நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜஸ். ஜெனரலி லிமிட்டட் டு ஸ்மாலர் காம்போனன்ட்ஸ். இந்த லிக்விட் காம்போசிட் மவுல்டிங்ல அதிகபட்சம் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் தான் செய்ய முடியும். நெக்ஸ்ட், unimpregnant areas can occur resulting in very expensive scrap parts. இப்போ ரெசின் வந்து அந்த ப்ரீஃபார்மை ஃபுல்லா வெட் பண்ணலன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு போயிடும். பட் அந்த ஸ்கிராப் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கிராப். நெக்ஸ்ட், மவுல்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஹெவி இன் ஆர்டர் டு வித்ஸ்டாண்ட் பிரஷர். இந்த மவுல்டோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், ஆனா சில நேரத்துல நம்ம கொடுக்குற பிரஷரை இந்த மவுல்டு தாங்காது. நெக்ஸ்ட், அப்ளிகேஷன். Small complex aircraft components, train seats, radios and television cabinets, car body shells, boat hulls, wind turbine blades, bathroom fixtures, helmets, etc. இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, இதுதான் லிக்விட் காம்போசிட் மோல்டிங்ல செய்யக்கூடிய பொருட்கள். நெக்ஸ்ட், டயக்ராம். இப்ப அந்த இமேஜ் பாருங்க, நம்ம பார்த்த ஸ்டெப் எல்லாம் ஒன் பை ஒன்னா கொடுத்திருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட், லிக்விட் காம்போசிட் மவுல்டிங் மெஷின். இதான் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் காம்போசிட்டோட மவுல்டு. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 1. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா யூனிட் 2 ரெசிப்ரோகேட்டிங் மெஷின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.